இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் உயிரா நேசிச்சவ என்னை விட்டு போனாலும் நான் உயிரோட போயிருக்கிறதுக்கு காரணமே அந்த வாட்ச் தான் சித்தி. அவளோட ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது அந்த வாட்ச் மட்டும்தான். இப்ப அந்த வாட்ச் கூட என்னை விட்டு போயிடுச்சு. ஐ காண்ட், ஐ ரியலி காண்ட். அப்போ நீ காதலிச்ச பொண்ண நீ இன்னும் மறக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் மனசுல இவ்ளோ வேதனை இருக்கும்னு நான் நினைக்கல. டேய் அப்போ அப்போ என்ன பாரு, அழாத அப்போ. இங்க பாரு, நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்னால தாங்க முடியாதுடா. ப்ளீஸ், வாட்ச் இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நான் தேடி கொடுக்கறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ப்ளீஸ் அப்போ, நீ அழாத. இந்த வீட்ல இப்ப வரைக்கும் எந்த பொருளும் தொலைஞ்சு போனதில்லை. இங்கதான் எங்கேயாவது இருக்கும்பா, நான் தேடி கொடுக்கறேன். இங்க பாரு, உன்னோட ரூம்லயே உன்னோட பொருள் தொலைஞ்சு போகுதுன்னா எப்படி? அது அவ்வளோ ஈஸியா நான் விட்டுருவேனா? சான்ஸே இல்லை. இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நான் உனக்கு தேடி கொடுக்கறேன்ப்பா. அப்போ இங்க பாரு, இங்கதான் இருக்கு, நான் சொன்னேன்ல. தேங்க்யூ சித்தி, தேங்க்யூ சோ மச். சாரி. ஏய், பரவாயில்லடா, வாடா. அசோக், இப்ப அவங்கிட்ட நீ எதையும் சொல்லாத. he is already upset. ஓகே. ஏய், எங்க போற? இங்க வா, கொஞ்சம் இவனை வெளியில கூட்டிட்டு போ. அப்பதான் இவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். ஒண்ணு பண்ணுங்க, நான் விநாயகர் சிலைய ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க போய் அதை வாங்கிட்டு வாங்க. செக் பண்ணி வாங்கிட்டு வரணும். அப்போ வாட்ச் தான் கிடைச்சிருச்சுல்ல, இன்னும் என் முகத்தை அப்படி வச்சிருக்க? ஏன்பா அசோக், தயவு செஞ்சு இவனை வெளியில கூட்டிட்டு போப்பா. ஏன்னா இந்த அழுமூஞ்சிய பாக்குற சக்தி எனக்கு இல்லப்பா. கூட்டிட்டு போ. சரி சித்தி, தேங்க்யூ சோ மச். பாய். இந்த அசோக் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அவனை எமோஷனல் ஆக்கி அழ வச்சிருப்பேன். சரி, போகட்டும். பொம்மலாட்டக்காரனுக்கு பொம்மையை ஆட்டி வைக்கிறது என்ன கஷ்டமா என்ன?